ஆண்டவன் தரிசனமே மெய் அடியால் வேண்டிடும் அனுபவமே. ஆண்டவன் தரிசனமே மெய் அடியால் வேண்டிடும் அனுபவமே. ஆண்டவன் தரிசனமே அடியார் வேண்டிடும் அனுபவமே. ஆண்டவன் தரிசனமே அடியார் வேண்டிடும் அனுபவமே. ஆண்டவன் தரிசனமே அடியார் வேண்டிடும் அனுபவமே. வித்தகன் பாதம் தத்துவ வேத வித்தகன் பாதம். தத்துவ வேத வித்தகன் பாதம். நித்தம் பணிவார் வினை தீரும் அடியார் வேண்டிடும் அனுபவமே. ஆண்டவன் தரிசனமே அடியார் வேண்டிடும் அனுபவமே. ஆண்டவன் தரிசனமே அடியார் வேண்டிடும் அனுபவமே. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, பெரும் மதிப்பிற்குரிய தாய்மார்களே, காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்ப மண்ணை பொன்னாக்கும் எனது அருமை விவசாய பெருமக்களே, அன்பர்களே, நண்பர்களே, நாடக கலா ரசிக பெருமக்களே, உங்கள் அத்துணை பேர்களுக்கும் எனது சார்பாகவும் இந்த நிகழ்ச்சியினை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கள்ளம்பட்டி மற்றும் நகரப்பட்டி விஸ்வகர்மாக்கள் சமுதாயத்தைச் சேர்ந்த அன்பு பெரியோர்களாலும் இளைஞர்களால் உங்கள் அத்துணை பேரையும் வருக வருக என வரவேற்று இருகரம் குப்பி சிறந்தாழ்த்தி என்னுடைய பணிவான வந்த வணக்கத்தினை பாதார விந்தத்தில் சமர்ப்பிக்கின்றேன். நன்றி, வணக்கம், 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 வணக்கம். பலமுறை சொன்னேன் சபையிறந்தே தமிழ் மகள் கண்ணே. வணக்கம் பலமுறை சொன்னேன் தமிழ் மகள் கண்ணே கலைமகள் கண்ணே. கொண்ட பண்பாடு மறவாத பெண்ணை எங்கள்
வண்ணக்கம் பலமுறை சொன்னேன் சபையினர் முன்னே தமிழ் மகள் கண்டே. மேலை நாடெங்கும் விஞ்ஞான கலைகள் அங்கு நடமாடும் அலங்கார திளைகள். மேலை நடமாடும் சிங்கார கலைகள் மேலை நாடெங்கும் விஞ்ஞான கலைகள் அங்கு நடமாடும் அலங்கார திளைகள். அங்கு பெண் நல்ல பேசும் கண் நல்ல ஆடும் கலையாகுமோ பாடும் தமிழாகுமோ. வண்ணக்கம் பலமுறை சொன்னேன் வணக்கம் வணக்கம் பலமுறை சொன்னேன் தமிழ் மகள் கண்ணே. இருந்தாலும் தமிழகத்துடைய நெற்களஞ்சியம் என்று சொல்லக்கூடியது தஞ்சை மாநகரம். அப்பேற்பட்ட தஞ்சை மாநகரத்தை வளம் கொளிக்க செய்பவள் காவேரி தாய். அப்பேற்பட்ட காவேரி தாயை போற்றி புகழ்ந்து பாட வேண்டுமாகவே தென்னகமாம் இன்ப திருநாட்டில் மேவியதோ கல்நடத்து குடகுமலை கனிவயிற்றில் கருவாகி தலை காவிரி என்னும் தாவியிடம் உருவாகி ஏர்வீழ்ச்சி காணாமல் இருக்க சிவசமுத்திர நீர் வீழ்ச்சி எனும் பேரில் நீண்ட வரலாறாய் வண்ணம் பாடி ஒரு வளர்த்தெண்டல் தாளாட்டு கண்ணம் பாடி அணை கடந்து ஆடுதாண்டும் காவிரி பேர் பெற்று அகன்ற காவிரியாய் பின்தவன் கல்லணையில் கொள்ளிடத்தில் காணும் இடமெல்லாம் தாவி பெருகி வந்து நம் தஞ்சை வளநாட்டை தாயாகி காப்பவளாம் தனி கருணை காவிரி செல்லும் இடமெல்லாம் சீர்பெருக்கி பேர் நிறுத்தி கல்லும் கனியாகும் கருணையால் எல்லோர்க்கும் பிள்ளை என நாளும் பேச வந்த கண்மணியே வள்ளலே எங்கள் வாழ்வே இதய கனி மக்கள் மனதில் நீங்க இதய கனி. நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. என்றும் நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே என்றும் நல்லவங்க என்னாலும் உங்க பின்னாலே என்றும் நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே. நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள் உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள். உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள் உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள். உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள் உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள். மேடுவெல்லாம் இல்லாத சமுதாயம் காண என்ன வழி என்று எண்ணி பாருங்கள். அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள். அறிஞர் அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள். நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. நான் பாடுபட்டு சிறந்த பொருள் கொடுக்கும் போது இன்பம் பாடு
பாடும் ஏழை மலர்ந்த முகத்தை பார்க்கும் போது இன்பம். பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போது இன்பம், பாடு முகத்தை பார்க்கும் போது கொடுப்பதல்ல இன்பம். நான் பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போது இன்பம், பாடும் ஏழை மலர்ந்த முகத்தை பார்க்கும் போது இன்பம். பேராசையாலே வந்த துன்பம் சுயநலத்தின் பிள்ளை, பேராசையாலே வந்த துன்பம் சுயநலத்தின் பிள்ளை, பேராசையாலே வந்த துன்பம் சுயநலத்தின் பிள்ளை. சுயநலமே இருக்கும் நெஞ்சில் அமைதி என்றும் இல்லை, அமைதி என்றும் இல்லை. நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. நதியை போல நாமும் நடந்து பயன் தர வேண்டும், கடலை போல நீண்ட இதயம் இருந்திட வேண்டும். நதியைப் போல நாமும் நடந்து பயன் பெற வேண்டும், கடலை போல விரிந்த இதயம் இருந்திட வேண்டும். நதியை போல நதியைப் போல நாமும் நடந்து பயன் பெற வேண்டும், கடலை போல விரிந்த இதயம் இருந்திட வேண்டும். வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும், வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும். வாழும் வாழ்க்கை உலகில் என்றும் விளங்கிட வேண்டும். விளங்கிட வேண்டும். நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் இருக்குது, மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் விழுந்து கிடக்குது. காற்றும் நீரும் வானும் நிலவும் பொதுவில் இருக்குது, மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது. காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் இருக்குது, மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் விழுந்து கிடக்குது. பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே, பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனிதர் இதயமே. மாறி ஒருமை வந்தால் அமைதி நிலவுமே. அமைதி நிலவுமே. நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. என்று நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே. நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. பிரம்மகுலம், அதாவது விஸ்வகர்மா. ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது உண்மையில சொல்லக்கூடிய ஒரு இது ஒரு வாய்ப்பு மக்களுக்கும் தெரிஞ்சுக்கணும். இறைவன் படைத்த உலகிலெல்லாம் மனிதன் ஆளுகிறான், ஆனா மனிதன் வடித்த சிலையில் தான் இறைவன் வாழுகிறான். அப்ப நம்ம ஆள்றோம், அவன் படைத்த இந்த உலகத்தை நாம ஆள்றோம். ஆனா மனிதன் படித்த சிலையில் இறைவன் வாழுகிறான். அவன் வாழ்றேன், நம்ம ஆள்ற. இப்ப யார் பெரிய ஆளு? நம்ம தான் பெரிய ஆள் நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? ஒன்றைக்கு மேல போனா தான் பெரிய ஆளு. அப்படியா? காரணம் என்ன அப்படின்னா, ஆதி மனிதன் ஒரு வித்தியாசமாக வினோதமாக ஏதாச்சும் ஒரு பொருளை கண்டானா அவனுக்கு ஒரு பயம், பக்தி. இதுதான் இறைவன் சுவாமி அப்படின்னு கும்பிடுவேன். என்ன அன்பு உள்ளங்கள், அண்ணன் அவர்களும் அருமை சகோதரர் அவர்களும் தலா 100 ரூபாய் 200 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். அன்பு உள்ளத்திற்கு நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கம். ஏன்னா இப்படித்தான் முருகப்பெருமான் இருப்பான், இப்படித்தான் விநாயக பெருமான் இருப்பான், இப்படித்தான் முத்துமாரி அம்மன் இருப்பாள் என்று அந்த சிலையை வடித்து உலகத்திற்கு கொடுத்தவன் யார் தெரியுமா? அவன்தான் விஸ்வகர்மா. ரவிவர்மா என்று சொல்லக்கூடிய ஒரு ஆசாரி தான் இந்த உலகத்துக்கே இறைவனை படைத்து காட்டியவர்கள். அதுக்குத்தான் அவர் பிரம்மகுலம், அவங்க படைக்கக்கூடியவர்கள். அவர்கள் இந்த வேளாறுன்னு சொல்லும்ல, அவங்கெல்லாம் பிரம்மகுலத்தை சேர்ந்தவர்கள். உலகத்துக்கு இறைவனை காட்டியவர்கள் விஸ்வகர்மாக்கள். ஆகவே பெருமையை சொல்லி இருந்தால் குற்றால மலையில
அது கூட மட்டும் போட்டுருமா? 6 மணி ஆச்சு, 7 மணி வரை நடத்துவோம். 10 மணி நேரம் கவலைப்படாதீங்க, நடத்துவோம். ஓடிடுவோம். மனிதன் நினைக்கின்றான் எப்படி வாழ்வு நிலைக்கும் அப்படின்னு, ஆனா இறைவன் நினைக்கின்றான் எப்படி பாவ மனிதன் என்று. இந்த மனிதன் இருக்கானே எதையோ சேர்க்கணும். இந்த பணத்தை சேர்த்து வைக்கிறாங்களே, இது எதுக்கு? நிறைய பேர் பணத்தை சேர்த்து வச்சு அம்புட்டு ஜெயில இருக்கிறேன். இது தேவையா? ஒரு மனிதனுக்கு தேவை என்ன? பசியாத உணவு, கிளியாத ஆடை, ஒழுகாத குடிசை. இதை தவிர அத்தனையுமே ஆடம்பரம் தானே. அப்பேற்பட்ட மனிதனை மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவ மனிதன் என்று. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவ மனிதன் என்று. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. தந்தை தவறு செய்தால் தாயிடம் கொடுப்பார். தந்தை தவறு செய்தால் தாயும் இடம் கொடுப்பார். தந்தை தவறு செய்தால் தாயின் இடம் கொடுப்பார். தந்து பிறந்து விட்டோம் வெறும் பந்தம் வளர்ந்து விட்டோம். வந்து பிறந்து விட்டோம், வெறும் பந்தம் வளர்த்து விட்டோம். மனது துடிக்கின்றது, மயக்கம் வருகின்றது. அழுது லாபம் என்ன? ஆட்சி நடக்கின்றது. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. விதியின் ரதங்களிலே நிறைந்து பயணம் செய்தார். விதியின் ரதங்களிலே நாம் விரைந்து பயணம் செய்தார். விதியின் ரதங்களிலே நாம் நிறைந்து பயணம் செய்தார். நதியும் மயங்குதடா, திரு மனமும் கலங்குதடா. மதியும் மயங்குதடா, சிறு மனமும் கலங்குதடா. கொடுக்க எதுவும் இல்லை, குழப்பம் முடிந்ததடா. கணக்கை முடித்து விட்டேன், ஒரு கவலை முடிந்ததடா. மனிதன் மனிதன் நினைப்பதுண்டு